தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தும் வரை போராட்டம் தொடரும் என்று தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலக வளாகத்தில் அக்கட்சியின் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த், திருமதி பிரேமலதா, எல்.கே. சுதீஷ் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். உண்ணாவிரதத்தின் முடிவில் நிறைவு உரையாற்றிய திரு விஜயகாந்த் குஜராத்தில் மதுவிலக்கு அமலில் உள்ளதை சுட்டிக்காட்டினார். மது ஒழிப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த சசி பெருமாளின் குடும்பத்திற்கு தமிழக அரசு இதுவரை உதவாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மது கடைகளை மூடுவதில் தமிழகம் முன்னுதாரணமாகவே இருக்க வேண்டும் என்று கூறிய திரு விஜயகாந்த் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார். என் மக்கள் நல்லபடியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லபடியாக இருந்தால் உங்கள் காலிலே வந்து உலக போகிறேன். எதற்காக மதுக்கடையில் திறந்து வைக்கிறீங்க? எதுக்காக ஊழல் பண்ணுறீங்க? இன்றைக்கி மது ஒழுக்கு பிரச்சனை, மது ஒழுக்கை பற்றி மட்டும் தான் பேசணும். ஆனால் இவங்க ஆட்சி ஏன் போகுதுன்னு எல்லோரும் 2012 நான் ஒன்று மாத்திரம் மது ஒழுக்கினால மட்டுமா காவல்துறை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் திருடுவேன். அதுமாதிரி விலைவாசி இருந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் ரேஷன் பொருட்களுக்கு எந்த கடையில் அது இருக்கா சொல்லுங்கள்? இல்லைங்க. மண் இல்லை, சர்க்கரை இல்லை, எதோ இல்லைங்கிற அரிசி தான் போட்டுக்கிட்டு இதுதான் இருக்குது. முன்னதாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்ற தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் விஜயகாந்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். இங்க கோயம்பேட்டில் நிறுத்தி வச்சிருந்தோம், காணாத போச்சு அப்படின்னு 5 மணி இடையில ஒரு பெரிய